சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானமென்னும் திமிரத்தா குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானமென்னும் அஞ்சனசிலாதயா திறந்த தேசிகேந்திரரே தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம் நமஸ்காரம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பெரும் கருணையினாலும் அண்ட சராசர பிரபஞ்ச பெருவெளியின் மகத்தான ஆசிகளாலும் அருட்ஜோதி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் வடலூர் வள்ளல் பெருமானார் அருளிச் செய்த ஞான ரகசியம் என்ற தலைப்பில் சில ஞான நுட்பங்களை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொண்டதின்படி வாழ்க்கை பயணத்தை தொடரவும் சில நுட்பமான ரகசியங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த உலகத்திலே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயந்திரத்தனமான உலகத்திலே மெடிடேஷன் வகுப்பு என்று எல்லா உலகங்களிலும் எல்லா இடங்களிலும் இன்றைய காலகட்டத்தில் மெடிடேஷன் வகுப்பு என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. மெடிடேஷன் என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெடிடேஷன்? அதாவது மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தையின் தமிழ் பதம் என்ன? மெடிடேஷன் என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழ் பதம் என்ன என்று கேட்டவுடன் உங்கள் மனதிற்குள் தோன்றும் பதில் என்ன தெரியுமா? தியானம் என்று சொல்வீர்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். மெடிடேஷன் என்று சொன்னவுடன் உங்கள் மனதிற்குள் தோன்றுகின்ற பதில் தியானம் என்ற வார்த்தை. தியானம் என்பது தமிழ் அல்ல, அது ஓர் வடமொழி சொல். அப்படியென்றால் மெடிடேஷன் என்ற வார்த்தையினுடைய தமிழ் பதம் என்ன? நன்றாக யோசித்து பாருங்கள். மெடிடேஷன் வகுப்புக்கு செல்லுகிறோம் என்று எல்லோரும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோமே, மெடிடேஷன் என்ற ஆங்கில வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் என்ன? தியானம் என்று சொல்லுகின்றோமே, தியானம் என்பது தமிழ் பதம் அல்ல. அப்படியென்றால் இதனுடைய தமிழ் பதம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமலா நாம் இத்தனை காலங்கள், இத்தனை நேரங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான சபைகளை தேடி சென்று கொண்டிருக்கிறோமே? யோசித்து பாருங்கள். நாம் எல்லோரும் ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்றிருப்போம். பெருமாள் கோயிலாக இருக்கலாம், சிவன் கோவிலாக இருக்கலாம், ஐயப்பன் கஷேத்திரமாக இருக்கலாம். எந்த ஆலயத்திற்கு சென்றுவிட்டு நாம் வீட்டிற்கு வந்தவுடன் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒன்று கேட்பார்கள். ஐயா, மலைக்கு சென்று வந்தீர்களே, தரிசனம் ஆச்சா? தரிசனம் பார்த்தீர்களா என்று கேட்பார்கள். அப்படியென்றால் கோவிலுக்கு சென்று வந்தீர்களே, தரிசனம் ஆயிற்றா என்றால் என்ன அர்த்தம்? தரிசனம் என்பது தமிழ் பதம் அல்ல. தரிசனம் என்பது ஓர் வடமொழி சொல், ஒரு சான்ஸ்கிரிட் வெர்ஷன். அப்படியென்றால் தரிசனம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தரிசனம் என்பதற்கான பொருள், ஆலயம் சென்றீர்களே, பகவானை பார்த்தீர்களா? தரிசனம் என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தல் என பொருள்.
அப்படி என்றால் தியானம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மெடிடேஷன் என்றால் தியானம் என்றோம். தியானம் என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் பதம் என்ன தெரியுமா? நினைத்தல் என பொருள். மெடிடேஷன் என்ற வார்த்தைக்கு தியானம் என்று சொன்னோம். தியானம் என்ற வார்த்தைக்கு நினைத்தல் என தமிழில் பொருள் கண்டோம். நினைத்தல், எதை நினைப்பது, எங்கே நினைப்பது, யாரை நினைப்பது, எப்படி நினைப்பது, ஏன் நினைப்பது என்று எத்தனை கேள்விகள் வருகின்றது. நன்றாக யோசித்து பாருங்கள். நினைத்தல் என்றவுடன் கல்வி, செல்வம், மனைவி, மக்கள், தேவை, பணம், புகழ், பதவி என்று எத்தனை நினைப்புகள் நம்மை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதில் எதை நினைப்பது? எதனை நினைத்தால் நாம் முழுமை அடைவோம்? இப்படி கோடிக்கணக்கான நினைப்புகளிலிருந்து விடுபட்டு கடவுள் என்ற ஒன்றை நினைக்க வேண்டும் என்று நமக்கு முன்னே வந்த முத்தர்களும் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் தீர்க்கதரிசிகளும் பாரவான்களும் அவுளியாக்களும் மகான்களும் 63 நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இப்படி படிநிலை வழியாய் தொட்டு தொடர்ந்த சனாதன தர்மத்தின் அத்தனை பெரியோர்களும் ஒட்டு மொத்தமாய் சொன்ன ரகசியம் என்ன? இறைவன் என்ற அல்டிமேட் கோலாக இருக்கக்கூடிய அந்த முழுமையை நினைக்க வேண்டும். இந்த இடத்திலே நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. மெடிடேஷன் என்றால் தியானம் என்று பார்த்தோம். தியானம் என்றால் நினைத்தல் என்று பார்த்தோம். நினைத்தல் என்றால் எதை நினைப்பது? இப்படி கோடிக்கணக்கான எண்ணங்களுக்கு மத்தியில் கடவுள் என்ற ஒன்றை நினைக்கச் சொல்லி பெரியோர்கள் சொல்கிறார்கள். இங்கே நமக்கு அடுத்து வருகின்ற கேள்வி என்ன தெரியுமா? கடவுள் என்றால் என்ன? இறைவன் என்றால் என்ன? பகவான் என்றால் என்ன? தெய்வம் என்றால் என்ன? ஆண்டவன் என்றால் என்ன? பாருங்கள், தமிழிலே எத்தனை வார்த்தை பதங்கள்! கடவுள், தெய்வம், ஆண்டவன், பகவான், இறைவன் இப்படி தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறதே. இது எல்லாம் ஒரே பொருளா அல்லது ஒவ்வொன்றும் வேறு வேறு பொருள்களை கொண்டதா? இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த தியான வகுப்பிற்குள் நுழைந்தவுடன் நினைத்தல் என்ற ஒன்றை பற்றி நாம் சொன்னோம். எதை நினைக்க வேண்டும் என்றால் கடவுளை நினைக்க வேண்டும். கடவுள் என்றால் என்ன? இந்த கேள்வி வரை வந்திருக்கிறோம். இந்த கேள்விக்கு பிறகு இந்த கடவுள் என்றால் என்ன என்ற கேள்வியை யாரிடம் சென்று கேட்பது? யார் இதற்கு சரியான விடை சொல்லப் போகிறார்கள்? எத்தனை நூல்கள், எத்தனை வேதங்கள், எத்தனை புத்தகங்கள், எத்தனை மெய் அடியார்கள், இந்த பூமியை உய்விக்க எத்தனை அவதார புருஷர்கள், எத்தனை ஞானிகள், எத்தனை குருமார்கள் இறங்கி வந்தார்கள். அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாய் சொன்ன ஞான ரகசியம் என்ன? இந்த நூற்றாண்டிலே வருவிக்கவுற்று வள்ளல் பெருமான் இந்த பூமியிலே அவதாரம் செய்து அருட்பெரும் ஜோதி என்று ஒரு மகா மந்திரத்தை எடுத்து வைத்தாரே. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி என்றாரே. அந்த ஜோதி மையத்தை எங்கே அறிந்து கொள்வது? வள்ளல் பெருமான் வரை போதித்த அந்த ஞான சூத்திரத்தினுடைய திறவுகோல் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது? கடவுள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கான விடையை நாம் யாரிடமும் சென்று கேட்க வேண்டாம். இந்த உலகத்திலே கட்டி வைத்திருக்கிறார்களே 8000 கோடி கோவில்கள், உலகம் முழுவதும் நீங்கள் இருக்கக்கூடிய தெருவிலும் இன்னும் எல்லோ இடத்திலும் எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லுங்கள். அந்த ஆலயத்திற்கு சென்றவுடன் அங்கே சிலாரூபமாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம், அதாவது அது முருகனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், கிருஷ்ணனாக இருக்கலாம், எந்த ஆலயத்திற்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். அந்த ஆலயத்திற்கு சென்றவுடன் அங்கே நாம் வழிபட வேண்டிய தெய்வம் விக்கிரக வடிவத்திலே மந்திர ஸ்தாபிதம் செய்து மகா கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டு மிக விசேஷமாய் பிரதிஷ்டா பந்தனம் செய்யப்பட்டு அலங்கார பாவனையோடு மகா அம்சமாக அந்த கருவறையிலே இருக்கக்கூடிய இறைவனை தரிசித்த பிறகு நாம் அவனை வணங்கிவிட்டு இறைவன், கடவுள், பகவான், தெய்வம், ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஞான ஸ்வரூபம்,
எல்லாம் வல்ல ஆதி பரம்பொருளாய் அண்ட சராசரம் முழுவதும் ஓங்கி வளர்ந்த அந்த பரபிரம்மத்தை சிலா வடிவமாக சிற்ப ரூபமாக ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். மகா கும்பாபிஷேகம் செய்விக்கப்பெற்று மந்திர பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டை, பிரம்ம பிரதிஷ்டை, ஜீவ பிரதிஷ்டை, யந்திர பிரதிஷ்டை, ஔஷதம் என்று சொல்லக்கூடிய மருந்துகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த மகா பிரம்மம் அந்த சிலா வடிவத்திலே முருகன் விக்கிரகமாகவும், ஐயப்பன் விக்கிரகமாகவும், விஷ்ணு விக்கிரகமாகவும், சிவலிங்க வடிவத்திலும், சக்தி என்று பல்வேறு விதமான வடிவ பாவனைகளில் எல்லா ஆலயங்களிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இறைவனை, இறைவன் யார் என்ற கேள்வியை யாரிடம் சென்று கேட்பது? நம்மை போல் உடல் எடுத்து வந்த மனிதர்களெல்லாம் எல்லோரும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு கோணத்திலே, ஒவ்வொரு தத்துவ ரீதியாக விளக்கங்கள் சொல்லி கருத்து போதையிலே மனிதனை மீண்டும் மீண்டும் சிக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இறைவன் யார், கடவுள் யார், அந்த மகா பரமாத்மா யார் என்ற கேள்விக்கான விடையை யாரிடமும் கேட்காதே மகனே. இந்த பிரபஞ்சத்திலே ஆலயத்திலே நான் விதைத்து வைத்திருக்கிறேன் என்று முன்வந்த சித்தர்களெல்லாம் அந்த ஆலயத்திலே ஒரு மகா சூத்திரத்தை வைத்திருக்கிறார்களே, என்றைக்காவது நாம் அந்த ஆலயத்தை உற்று கவனித்திருக்கிறோமா? ஆலயத்தை சுற்றி வலம் வந்த பிறகு, பிரார்த்தனைகள் எல்லாம் முடித்த பிறகு ஒரு 10 நிமிடம் அமர்ந்து விட்டு செல்லுங்கள் என்று பெரியோர்கள் சொல்வார்களே, எதற்காக அந்த ஆலயத்திலே நாம் அமர வேண்டும்? ஏன் அந்த ஆலயத்திலே அமர்ந்து அந்த ஆலயத்தை கவனிக்க வேண்டும்? என்றைக்காவது கவனித்திருக்கிறோமா? என்றைக்காவது அந்த ஆலயத்திலே பொதித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞான சித்தர்களின் ஞான மகா சூத்திரத்தை எந்த வகையிலாவது நாம் உணர்ந்திருக்கிறோமா என்றால், கூட்டி கழித்து பார்த்தால் 100 பேரிலே 2 பேர் கூட அந்த ஞான நுட்பத்தை தெரிந்து வைத்திருப்பார்களா என்பது சந்தேகமாக இருக்கிறது. மெடிடேஷன் என்றால் என்ன என்று மெடிடேஷன் வகுப்பிலே நமது சொற்பொழிவை துவங்கினோம். மெடிடேஷன் என்ற ஆங்கில வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் என்னவென்று கேட்டபோது தியானம் என்று சொன்னோம். தியானம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல, தியானம் என்பது வடமொழி சொல், சான்ஸ்கிரிட் வெர்ஷன். அதனுடைய சரியான தமிழ் என்னவென்றால் நினைத்தல் என்று சொன்னோம். நினைத்தல், எதை நினைப்பது, எங்கே நினைப்பது என்ற கேள்வியை துவக்கிய பொழுது கடவுள் என்று வந்து நின்றோம். எது கடவுள்? அந்த கேள்விக்கான விடையை வாருங்கள் ஆலயத்தில் சென்று தேடுவோம். அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட அந்த கருவறைக்குள்ளே நித்திய ஸ்வரூபமாக பகவானுடைய சிலா வடிவம் இருக்கிறது. நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய பிரார்த்தனைகள், நமக்கு திருமணமாக வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், புத்திர பாக்கியம் வேண்டும், செல்வ பலம் வேண்டும், வேலை வேண்டும் என்று கோடிக்கணக்கான பிரார்த்தனைகளை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு, இறைவா இவற்றையெல்லாம் நிறைவேற்றிக் கொடு என்று பிரார்த்தனைகளை முன்வைத்துவிட்டு நாம் வந்துவிடலாம் அல்லவா? நமது பிரார்த்தனைகள் முடிந்தவுடன் அந்த கருவறையிலிருந்து, கர்ப்ப கிரகத்திலிருந்து நாம் வந்துவிடலாம் அல்லவா? ஆனால் நாம் வருவதில்லை. அங்கே ஒரு மகா சூக்ஷமத்தை, மகா ஞான ரகசியத்தை, மகான்களும் ரிஷிகளும் சொன்ன ரகசியம் அங்கே தினசரி எல்லா வேளைகளிலும் அங்கே ஒரு ஞான சூத்திரமாக வள்ளல் பெருமான் எடுத்து வைத்த அருட்பெரும் ஜோதியினுடைய ரகசியமாக, ஞான தீட்சையாக அங்கே ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நிகழ்கிறது? நாம் ஆலயம் சென்றவுடன் பிரார்த்தனையை முடித்துவிட்டு வெளியே வராமல் இந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்த பிறகுதான் நம்முடைய பிரார்த்தனை முழுமையாக முடிவடைந்தது என்ற எண்ணத்தோடு வெளிவருகிறோமே, அது என்ன தெரியுமா? அந்த பகவானின் முன்னால் ஓர் கையில் மணியும் ஓர் கையில் கற்பூர தட்டும், கற்பூர தீபம் காட்டிக்கொண்டே அங்கே மணி ஓசை எழுப்பப்படுகிறது. அதாவது நாதமும் விந்துவும் இணைந்த இடம்தான் அந்த இறைவனுடைய சன்னிதானம். நாத விந்து கலாதி நமோ நமோ என்று அருணகிரிநாத பெருமான் பாடுகிறாரே, வள்ளல் பெருமான் சொல்கிறாரே, உலகத்தில் வந்த ஞானிகளெல்லாம் சொல்லக்கூடிய ரகசியம் அதோ அந்த கருவறையிலே ஞான தீட்சையாக இறைவன் வழங்கி கொண்டிருக்கிறார். நாதமும் விந்துவும் ஒளியும் ஒளியும் வெளிச்சமும் சப்தமும் இணைகின்ற அந்த சன்னிதானத்தை உற்று கவனியுங்கள். ஒரு கையில் கற்பூரமும் ஒரு கையில் மணியும்,
அந்த நாதமும் விந்துவும் எந்த இடத்தில் சந்திக்கின்றதோ அந்த இடத்திலே இறைசக்தி மையம் கொண்டு பரபிரம்மமாக பரமஸ்வரூபமாக வெளிப்படுகிறது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்ற அற்புதத்தை மகான்கள் ஒரு மகா தீட்சையாக ஞான அமிர்த பிரசாதமாக அந்த கருவறையிலே பொதித்து வைத்திருக்கிறார்களே. எத்தனை அற்புதம், எத்தனை ஆனந்தம்! இந்த மகத்தான மகத்துவம் உணர்ந்து கொண்ட ஆனந்த பரவசம் நமக்குள் ஏற்படவில்லையா? இறைவா, அம்மா, தாயே, இந்த ஜென்மத்திலே எனக்கு இந்த தீக்ஷா பாக்கியத்தை கொடுத்தாயே என்று ஆனந்த கண்ணீர் வரவில்லையா? ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வள்ளல் பெருமான் அழுதாரே, அந்த அழுகை உங்களுக்குள் வரவில்லையா? எத்தனை ஆனந்தம்! எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம்! எத்தனை கோடி ஜென்மங்கள் தவமிருந்து இந்த ஞான ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த கருவறைக்குள்ளே இறைவன் ஏற்றி வைக்கின்ற தீட்சையை பாருங்கள். இது மனிதர்களுக்கு கொடுக்கின்ற தீட்சை அல்ல, மகா பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய மூல பிரம்மாண்ட விஸ்வரூபம் உலகத்தில் உதித்த சர்வ சகல மனிதர்களுக்கும் வாரி வழங்கிக் கொண்டே இருக்கும் மகா உபதேச ரகசியம். உற்று கவனித்து பாருங்கள். நான் எப்படி இருக்கிறேன்? ஒளியும் ஒலியுமாக, நாதமயமாக, ஜோதிமயமாக, சப்த ரூபமாக, வெளிச்ச வண்ணமாக இருந்து கொண்டே இருக்கின்றேன் என்ற மகா நித்தியத்தை ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு கோவிலும் நமக்கு வெளிக்காட்டவில்லையா? இதுதானே பரம ரகசியம். இதைத்தானே முன்வந்த ஞானிகளும் தீர்க்கதரிசிகளும் பாரவான்களும் அவுளியாக்களும் மகான்களும் உலகத்தில் வந்த அத்தனை பேரும் சொன்ன ரகசியம். இதைத்தான் வள்ளல் பெருமான் மிக அழகாக அற்புதமாக ஆனந்தமாக பாடுகிறார். நாற்ற உடலுக்குள் நவமணியாய் சுடரும் கூற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய பிறவி பயனை சொல்லுகின்றார். உற்ற சிவத்தை, உயிர் கலந்த மோனத்தை ஒற்றை நொடிக்குள் உணர்ந்து கொள்ளக்கூடிய தீக்ஷா ரகசியத்தை போதிக்கின்றார். எத்தனை எத்தனை அற்புதங்கள், எத்தனை எத்தனை மகத்துவங்கள்! கொஞ்ச நேரம் கோவிலுக்குள் அமர்ந்து பாருங்கள் ஐயா. அந்த பகவானுடைய காருண்யம், அந்த இறைவனுடைய மகத்துவம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அற்புதத்தை உணர்ந்து பாருங்கள் ஐயா. ஆலயத்திற்கு வந்தோம், சுற்றினோம், வந்தோம், போனோம் என்று இருப்பதல்ல வாழ்க்கை. வந்துவிட்டோம், பிறவி பயனோடு வாழ்கின்ற ஞான ரகசியம் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய மகா சன்னிதானத்திற்குள் வந்துவிட்டோம். பாருங்கள் ஐயா, இந்த பிறவி கடை தேறுவதற்கான மகா மங்கள ரகசியம் ஒவ்வொரு ஆலயத்திலும், அது சிறிய ஆலயமோ பெரிய ஆலயமோ, எல்லா கோவில்களிலும் கற்பூரமும் மணியும் நாதமும் விந்துவும் வெளிச்சமும் சப்தமும் வைத்திருக்கிறார்களே. எத்தனை அற்புதம்! இதைவிட ஒரு மகத்துவத்தை, இதைவிட ஒரு அற்புதமான ஞான சொற்பொழிவை, ஞான ரகசியத்தை இந்த உலகத்திலே எந்த சனாதன தர்மம் இறக்கி வைத்திருக்கிறது? வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், அந்த பாடலை கூர்ந்து கவனியுங்கள். சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் நேர்காட்ட நேராவே. சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் நேர்காட்ட நேராவே. நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருட்சீர் வண்ணமென்று உற்றிங்கு இருந்தேன் உவந்து. அவர் இருந்த இடம் எது? சிற்சபையும் பொற்சபையும் கட்டி வைத்து அதற்கு நடுவே அக்னி ஜுவாலையாக 7 திரைகளை கடந்து மகா ஜோதி தரிசனம் வழங்கும் அந்த வடலூர் வள்ளல் பெருமானுடைய ஆலயத்தை உற்று நோக்குங்கள். ஒரு பக்கம் சிற்சபை, மறுபக்கம் பொற்சபை, நடுவிலே மகத்துவமான 7 திரைகளை கடந்த ஓர் ஞான நுட்பத்தை, ஞான ஆலயத்தை ஸ்தாபித்து வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் ஞான தானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஆலயத்தை உற்று நோக்குங்கள். போய் அமர்ந்து பாருங்கள். 21,000 வடிவத்திலே அங்கே ஒரு இரும்பு சங்கிலி இருக்கும். சுத்தி அந்த ஆலயத்தை சுற்றி 21,000 எண்ணிக்கை கொண்ட அந்த இரும்பு சங்கிலி இருக்கும். ஞானம் இல்லாதவர்கள் பார்த்தால் அது இரும்பு சங்கிலி. ஆனால் வள்ளல் பெருமான் அதை பொற்சங்கிலியாக, தங்கத்தால் செய்த சங்கிலி. அப்பாது தங்கச் சங்கிலி. அப்பேற்பட்ட ஸ்வர்ண சங்கிலியை நமது மூச்சுக்கு இணையாக
21,000 மூச்சுகள் ஒவ்வொரு மனிதனும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அந்த மூச்சு நிற்பதற்குள் அந்த பிரம்மஸ்வரூபத்தை அறிய வேண்டாமா? பிறவி பயனை உணர வேண்டாமா? பிறப்பெடுத்த காரணத்தை தெளிந்து தேர்ந்து அந்த பிரம்ம பிரகாச வைப்பு நிதியை அறிந்து கொள்ள வேண்டாமா? உலகத்தில் வந்த எல்லா முத்தர்களும் சொன்ன ரகசியத்தை தான் வள்ளல் பெருமான் ஒவ்வொரு வினாடியும் தன் பாடலிலே சொல்லி இருக்கிறார். எப்படி அழுகிறார் பாருங்கள். இறைவா, இந்த உடல் மாய்வதற்குள், இந்த உடல் மண்ணுக்குள் போவதற்குள் நான் உன்னை அறிய மாட்டேனா? இந்த உலகத்திலே வந்த எல்லா சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஜீவ சமாதி தலம் இருக்கிறது. எல்லோருக்கும் மண்ணில் இருக்கிறது ஜீவ சமாதி. ஆனால் வள்ளல் பெருமான் ஒருவருக்கு மட்டும்தான் விண்ணில் இருக்கிறது, நம் கண்ணில் இருக்கிறது. கண்ணுள் மணியாய் இருக்கிறது, மணிக்குள் ஒளியாய் இருக்கிறது, ஒளிக்குள் ஒளியாய் இருக்கிறது. அந்த பிரம்ம ஞானத்தை, அந்த பேரின்ப பரவசத்தை, உலகத்து ஞானிகள் சொன்ன அமிர்த பிரசாதத்தை பருகுவதே பிறவி பயன் என்ற ஞான சூக்ஷம திறவுகோல். இதுதான் வள்ளலார் இந்த உலகத்துக்கு சொன்ன ஞான ரகசியம். இன்னும் கேளுங்கள் அன்பர்களே. சித்தர்கள் என்று சொன்னவுடன் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது 18 சித்தர்கள் என்று சொல்வோம். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், 18 சித்தர்கள் 18 சித்தர்கள் என்று பேசுவோம். அது என்ன 18? ஏன் 17 சித்தர்கள் இருக்கக்கூடாதா? இல்லை 19 சித்தர்கள் இருக்கக்கூடாதா? அது என்ன 18? எப்பொழுதாவது நாம் யோசித்திருக்கிறோமா? 18 சித்தர்கள், சித்தர்களே உடனே ஆளாளுக்கு ஒரு 18 பேரை வரிசைப்படுத்தி சொல்வாங்க. 18 என்பது எண்ணிக்கை அல்ல நண்பர்களே. 18 என்பது வெறும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கை அல்ல. 18 என்பது ஒரு ஞான சூக்ஷ்ம தீக்ஷா ரகசியம். அது என்ன 18? சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேரமைப்பு இருக்கின்றது. அந்த சைவ சித்தாந்த நுட்பத்திலே பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான வரிசை இருக்கிறது. பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர்கள், இந்த உலகத்திலே வந்த உயிர் துளிகள். பாசம் என்றால் இந்த உயிர் துளிகள் பதியாகிய இறைவன் மீது வைக்கக்கூடியதுதான் பதி, பசு, பாசம். இதிலே பதி என்ற ஓர் எழுத்து இருக்கிறது. இந்த உயிரை குறிக்கக்கூடிய, அதாவது நீங்கள் தமிழ் எழுத்து, நாம் எல்லாம் தமிழர்கள் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் எழுத்து எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தமிழ் என்ற எழுத்திலே 1, 2, 3, 4 என்ற வரிசையாக வருகின்ற பொழுது அதிலே 8 என்ற எண் ஒன்று வரும். இந்த 8 என்ற எண்ணுக்கான எழுத்து என்ன தெரியுமா? அதுதான் ஆ என்ற எழுத்து. 8 என்ற எண்ணினுடைய எழுத்து குறியீடு ஆ என்று வரும். இந்த பதி என்கின்ற 8, ஆ என்பது அகரம் என்ற அக்ஷரத்தை குறிக்கும். இந்த பதி என்கின்ற 8ஐ உணர்ந்தவர்கள்தான் 18 சித்தர்கள். 18 என்பது எண்ணிக்கை அல்ல. இந்த பதி என்கின்ற 8ஐ, அக்ஷரத்தை, அகரத்தை, சூக்ஷமத்தை உணர்ந்து கொண்டால் நீயும் ஒரு 18 சித்தர் தான். 18 சித்தர் என்பது ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு டிகிரி மாதிரி. இது மாதிரி எண்ணிக்கை மட்டுமல்ல. இப்போ 63 நாயன்மார்கள் என்று சொல்வோம். 63 என்பது எண்ணிக்கை அல்ல. 63 என்பது தனக்கு தீட்சை தரக்கூடிய குருவை சேர்த்து கொண்டால் 63ஓடு சேர்ந்து 64 ஆகின்றது. இந்த 64 என்பது சூரியனுடைய கலைகள். சூரிய வம்சத்தை குறிப்பதற்காக 64 என்ற எண் எடுத்து வைக்கப்பட்டது. ஆழ்வார்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் 12 ஆழ்வார்கள் என்று வரும். 12 என்பது எண்ணிக்கை அல்ல, சந்திரக்கலையை குறிக்கக்கூடிய சூக்ஷ்ம ரகசியம். பாருங்கள், ஒவ்வொரு சொற்களுக்குள், வார்த்தைகளுக்குள், தமிழுக்குள் அந்த ஞானத்தை பொதித்து வைத்திருக்கிறார்கள். 18 என்பது எண்ணிக்கை அல்ல, 63 என்பது எண்ணிக்கை அல்ல, 12 என்பது எண்ணிக்கை அல்ல. எண் வடிவத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீக்ஷா ரகசியத்தினுடைய மகா நுட்பங்கள். இந்த பதி என்கின்ற 8ஐ எப்படி உணர்வது? யார் நமக்கு கற்றுத்தருவது?
எந்த குருவிடமப்பா சென்று இந்த 18 கேட்பது? எந்த குருமார்களை சென்று கேட்டாலும் எல்லோரும் ஒரு கருத்து போதையிலே அவரவருக்கு தெரிந்த ஞானத்தையும் அனுபவத்தையும் தத்துவங்களையும் தான் அறிந்த தத்துவங்களை மீண்டும் 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பிரமணியர் என்று ஒரு மகா ஞானி வந்தார். அந்த ஞானி ஒரு அற்புதமான பாடல் சொல்லுகின்றார். மகனே, குருவை தேடி அலைகின்றாயே, இந்த குருமார்கள் எப்படி இருக்கிறார்கள்? குருவினுடைய லட்சணத்தை, போலி குருமார்களுடைய லட்சணத்தை சொல்கிறார், கேளுங்கள். நான் உங்களுக்கு ஞான குருமார்களுடைய லட்சணத்தை சொல்லுகின்றேன். அதற்கு முன்பாக சுப்பிரமணியர் ஞானம் என்ற ஒரு விசேஷமான நூல், சித்தர் மார்க்கத்திலே பயணப்படக்கூடியவர்களுக்கு சுப்பிரமணிய ஞானம் என்ற நூல் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அந்த நூலிலே ஒரு அற்புதமான மகத்துவமான பாடல், போலி குருமார்களை பற்றி, இந்த 18 என்ற எண்ணிக்கை அறியாத குருமார்களை பற்றி அந்த பாடல் சொல்வதை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் அன்பர்களே. இது வெறும் சொற்பொழிவு அல்ல, காலத்தை விரயமாக்கின்ற சொற்பொழிவு அல்ல, உங்கள் பிறவி பயனின் வாசலை திறந்து வைக்கக்கூடிய ஞான ரகசியம். இதுவரை நீங்கள் செய்த தவம், இதுவரை நீங்கள் செய்த விரதம், இதுவரை நீங்கள் செய்த பூஜைகள், இதுவரை நீங்கள் செய்த தர்மங்கள், அன்னதானங்கள், சர்வ ஞானமும் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது நண்பர்களே. இதை அருட்ஜோதி என்ற அற்புதமான தொலைக்காட்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும், உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மகத்துவமான மகத்துவத்தை வள்ளல் பெருமான் உங்கள் தலையிலே இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த போலி குருமார்களை பற்றி எத்தனை விசேஷமாக சுப்பிரமணியர் பாடியிருக்கிறார். கண்ணீரோடு கேளுங்கள் நண்பர்களே. நாம் எந்த குருவிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அருமையான பாடல், அருமையான பாடல். மண்டலத்தில் குருக்கள் என்று பேரும் பெற்று பலவிதமாய் தூளிதமும் அணிந்து கொண்டு தெண்டிரையில் பொய்கள் சொல்லி சீடருக்கு உபதேசம் தெளியச் சொல்லார். ஒன்றுமில்லை அவர்கள் கையில் வித்தையாச்சு, உள்ளவர்த்தமாக இதை தெளியச் சொன்னேன். நீரின் மேல் மூழ்கும் போது நிலையான கரையின் மேல் ஆசை, கூர்ந்து நெற்றி தனி வெந்நீர் அணியும் போது குறிப்பான மக்கள் பெண்டீர் மீது ஆசை. கர்த்தரோட பாதமலர் நினைக்க மாட்டார், காடு சுற்றி கலங்கிய பின் ஏங்குவார்கள். வித்து நின்ற இடம் காணார், வீடும் காணார், விளங்கு பரம் துளங்குகின்ற மோட்சம் காணார். உற்று நின்ற சாத்திரத்தை பார்த்து பார்த்து ஊனும் கிடையாமலே பிரட்டி பேசி பக்தர் என்றும் குருக்கள் என்றும் பொய்கள் சொல்லி பலவிதமாய் பணம் பறிப்பார் சண்டிமாடே. பக்தர் என்றும் குருக்கள் என்றும் பொய்கள் சொல்லி பலவிதமாய் பணம் பறிப்பார் சண்டிமாடே. பாருங்கள் நண்பர்களே, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பிரமணியர் வாழ்ந்த காலத்திலே இப்படிப்பட்ட போலி குருமார்களும் பொய்யான மனிதர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன், நமது வடலூர் வள்ளல் பெருமானையே நீதிமன்றத்தில் ஏற்றிய உலகம் அல்லவா? ஞானமும் அமிர்த பிரசாதமும் பொங்கி வழிந்த திருவருட்பாவை மருட்பா என்று கூறிய மாயா உலகம் அல்லவா? 18 என்ற எண்ணிக்கையை அறியாத குருட்டு மனிதர்களுடைய உலகம் அல்லவா? திருமூலர் சொன்னது போல் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிடுந்த கதையல்லவா? சத்தியத்தை போதிக்காத எத்தனை கோடிக்கணக்கான சபைகள், எத்தனை சங்கங்கள். வள்ளல் பெருமான் சொன்னார், சங்கம் வைத்தவன் பங்கமடைவான் என்று. எத்தனை 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 எத்தனை. ஒரு சிவவாக்கியருடைய பாடல் கேளுங்கள்.
பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாழிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, சண்டியாய் படித்தெறிந்த சமய நூல்கள் எத்தனை, சாமி 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 என்று தண்டனிட்டது எத்தனை, மிண்டராய் திரிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை, அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே, அது என்ன அண்டர்கோன்? இந்த குருமார்கள் இந்த அண்டர்கோனை காட்டிக் கொடுப்பார்களா? நாதவிந்து கலந்து நின்ற அந்த மையப்பகுதியை உணர்த்துவார்களா? ஒளி மையமாய் உயிருக்குள் ஓங்கி நிலை பெற்ற பிரம்ம பிரகாச பேரின்ப வைப்பு நிதியை உலகத்தில் தோன்றிய உடல் ஒத்த மனித குருமார்கள் யாருக்கு போதித்திருக்கிறார்கள்? கண் என்றும் கனல் என்றும் கண்மணி என்றும் மூச்சென்றும் குண்டலி என்றும் ஆழ்நிலை என்றும் சக்கரங்கள் என்றும் வாசி என்றும் யோகம் என்றும் அடடடடா 96 வகையான யோக சாதனை சேற்றிலே சிக்கி 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 எத்தனை குழப்பங்கள், எத்தனை சம்பிரதாய சடங்குகள், எத்தனை வேதங்கள், எத்தனை கிரந்தங்கள், எங்கே போய்கொண்டிருக்கிறோம் ஐயா? இத்தனை ஞானிகள் வந்தும் ஏன் நமக்கு அந்த நிம்மதியும் நிறைவும் ஆனந்தமும் ஐஸ்வர்யமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நித்தியத்தை தேடுகின்ற எண்ணமும் ஏன் நமக்குள் வரவில்லை? அழுதார்களே, அப்பா அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்கட்கெல்லாம் அன்பு செய்யல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை எனது அருட்புகழை எம்பியிடல் வேண்டும். எப்படி அழுதிருக்கிறார் வள்ளல் பெருமான்! என் வேலையே எப்பதமும் எங்கனமும் யான் சென்றே எந்தை எனது அருட்புகழை எம்பியிடல் வேண்டும் என்று அழுதாரே. அந்த அழுகையினுடைய ஒரு துளி கண்ணீர் நமக்குள் வந்தால், எந்த ஜீவன் அழுகிறதோ அழுதால் பெறலாம் அவனை என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை, அதாவது அந்த காதல் கசிந்து கனிந்து அந்த கண்ணீரையும் அந்த உண்மையான அன்பையும் செலுத்தி ஞான சர்க்குருவை முதலில் கைகொள்ள வேண்டும். இப்படி இந்த போலித்தனமான குருமார்களை சொன்ன அதே சுப்பிரமணியர் 100 குரு விருத்தம் என்று 100 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அந்த 100 பாடல்களில் ஞான குருவிற்கான மெய் சிவ லட்சணத்தை போதித்திருக்கிறார். இந்த 100 பாடல்களில் பொய் குருமார்களின் அவலட்சணத்தையும், இந்த 100 பாடல்களில் ஞானத்தை போதிக்கக்கூடிய மெய் அடியார்களின் சிவ லட்சணத்தையும் சொல்லியிருக்கிறார். அவலட்சண பாடலை கேட்டோமே, சிவலட்சண விருத்தத்தை கேளுங்கள். மெய்யென்பது எதுவென்று மெய்யாய் உணர்த்தினல், மெய்யோடு மெய்யாக மெய்வாழ் வழித்து நான் உய்கின்ற வழிதந்து உருவாக்கி வைத்து என் உயிராகி உணர்வாகி உடலாகி உயிராகி பொருளாகி எல்லாமுமான ஒன்றை எனக்குள் காட்டும் ஞான சர்க்குரு யார்? அந்த மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய குருமார்களை கைகொள்ளக்கூடிய ரகசியத்தை காட்டி 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 என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். அறுபுரி நூலுடன் ஆதிசிவன் ஆடிடும் ஆனந்த தாண்டவம் காட்டி, சுரியதோர் எழுத்தை காட்டி, சூட்சுமமில்லாத சிவவாக்கியம் காட்டி, சித்தர்கள் நின்ற பீடம் காட்டி, சிக்கென்று நின்ற ஞானம் காட்டி, சிற்சபை காட்டி, பொற்சபை காட்டி, ஆதி பிரம்மாண்ட வெட்டவெளி காட்டி, வெட்டவெளியாய் நின்ற சத்ரூபம் காட்டி, சிவரூபம் காட்டி, ஜீவ சிம்மாசன செங்கமலம் காட்டி, பிறவாது இரவாது பேரின்ப பிரம்ம பிரகாச பீடம் காட்டி, எத்தனை காட்டி பாருங்கள். வைர வைடூரிய மாணிக்க மரகத பொன்வட்ட சிம்மாசனம் காட்டி, ராஜ சிம்மாசனம் காட்டி, பொன்வட்ட சிலாசனம் காட்டி, சந்திர மண்டலம் காட்டி, சூரிய மண்டலத்திற்குள் ஒளிரும் அக்னி மண்டலம் காட்டி, சித்தனாய் முத்தனாய் சீர்தூக்கி வைக்கின்ற ஆனந்த ரூபம் காட்டி, அழியாத நித்திய பேரின்பம் காட்டி, பிரம்ம பிரகாச வைப்பு நிதி காட்டி, சுத்த சிவம் காட்டி, துரியம் காட்டி, துரியாதீதம் காட்டி, பிரம்மம் காட்டி, பிரணவம் காட்டி, பேசாத மந்திர பொருள் காட்டி, வெட்டாத சக்கரம் காட்டி, பேசாத மந்திரம் காட்டி, வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம் காட்டி, இறையாத தீர்த்தம் காட்டி, கட்டாத லிங்கம் காட்டி, கருணெல்லி காட்டி, காருண்யமாய் நிற்கின்ற பீடம் காட்டி, ஆஹா முடியலையா,
எத்தனை அற்புதங்கள்! இத்தனை பொருளையும் ஓரிடத்தில் காட்டி, அம்பத்தூர்ல ஒன்று, அமெரிக்கால ஒன்று இல்லை, இங்கே ஒன்று அங்க ஒன்று இல்லை, அந்த 100 பாடல்களில் 99 பாடல்கள் காட்டி 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 என்று வருமே, கடைசியான பாடல் சொல்றார் கேளுங்க. இத்தனை பொருளையும் ஓரிடத்தில் காட்டி, இதுவென்று அதுவென்று ஏங்கி தவித்த என் சித்தத்தை மாற்றி சிவரூபமும் காட்டி, பித்தத்தை நீக்கினான் பிறவாது இரவாது பிரம்மமாய் ஆகி இப்பிறவி கடல் தாண்ட மொத்தத்தையும் காட்டி மூழ்க வைத்தீர் ஞான சிவபிரம்மஸ்வரூபம் காட்டி என்ற அந்த சர்க்குருவை போற்றக்கூடிய பாடல். ஐயா, எத்தனை அற்புதமான பாடல்கள்! அவலட்சணத்தை குறித்த 100 பாடல்கள், சிவலட்சணத்தை குறித்த 100 பாடல்கள். நாம் எந்த எல்லையில் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஆன்மீகம் என்ற ராஜபாதையிலே பயணப்பட்டவுடன் நமக்கு 2 கூறுகள் தட்டுப்படுகின்றன. ஒன்று ஒடுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது என்ன ஒடுக்கம்? ஏதோ ஒரு குருமாரை சென்று நாம் அடைகிறோம். அவர் நமக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு மந்திரத்தை போதிக்கிறார், ஒரு தீட்சையை வழங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த பிரம்மஸ்வரூபமான மந்திரத்தையோ தீட்சையையோ அல்லது வித்தையையோ வைத்துக்கொண்டு நாம் அதில் படிப்படியாக ஏறி அந்த பிரம்ம நிலைக்கு அடையாமல், இந்த வித்தைதான் சிறந்தது, இந்த மார்க்கம்தான் சிறந்தது, இது மட்டுமே சிறந்தது, இது மட்டுமே உயர்ந்தது என்று சொல்லி ஏதோ ஒன்றிற்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறோமே, இது அறியாமை அல்லவா? நன்றாக யோசித்து பாருங்கள். என் மனைவி பத்தினி என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை உள்ளது. அதுபோல் நீங்களும் சொல்லலாம், உங்கள் மனைவி பத்தினி என்று சொல்வதற்கு உங்களுக்கு 100% உரிமை உள்ளது. ஆனால் என் மனைவி மட்டுமே பத்தினி என்று சொல்வதற்கு யாருக்கு ஐயா அதிகாரம் இருக்கிறது? எல்லா மார்க்கத்தையும், மற்ற மதங்களையும், மற்ற இனங்களையும், மற்ற வழிபாடுகளையும், மற்ற சடங்குகளையும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோமே, இதுவா ஆன்மீகம்? இதுவா ஞானம்? இதுவா பிரம்மத்தினுடைய வாசலை திறந்து வைக்கும்? இதுவா வள்ளல் பெருமானின் தரிசனத்தை காட்டும்? இதுவா பேரின்ப வீட்டின் மோட்ச வாசலை திறந்து வைக்கும்? அழியாத நித்திய ஸ்வரூபத்தை இதுவா வழங்கும்? இது மட்டுமே சரி, என் குரு சொன்ன மந்திரம் மட்டுமே சரி, அவர் கற்றுக் கொடுத்த வித்தை மட்டுமே சரி, இது மட்டுமே சரி என்று சிக்கி லயப்பட்டு இறுகி செத்துப்போவதையே ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது மட்டுமா? செத்துப்போன பிறகு அவனுக்கு ஜீவ சமாதி வைத்து அந்த ஜீவ சமாதியையே வழிபட்டு கொண்டு அதனையே ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. செத்தவனுடைய ஆணவத்தையும் உன் ஆணவத்தையும் அதன் மீது இறக்கி வைத்து ஆணவ கலவையாக இன்று ஆன்மீகம் ஒரு மகா விஸ்வரூபமாக ஆணவத்தினுடைய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஒடுக்கம், ஒடுங்கி 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 இது மட்டுமே சரி 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 என்று இறுகி லயப்பட்ட கூட்டம். யோசித்து பாருங்கள். இப்படி ஒடுங்கி ஒடுங்கி ஒடுங்கியே அந்த ஒடுக்கத்தையே ஆன்மீகம் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள். பக்தி என்று ஒரு படிநிலை. இந்த பக்தி என்ற ஒரு படிநிலையிலே எத்தனை ஆலயங்கள், எத்தனை வழிபாடுகள், எத்தனை சடங்குகள், அந்த இடத்திலே நாம் ஒடுங்கி நிற்கின்றோம். அடுத்தபடியாக யோகம் என்று ஒரு படிநிலை. ஆசனங்கள், முத்திரைகள், பயிற்சிகள், இப்படி அந்த எல்லையிலே நாம் ஒடுங்கி நிற்கின்றோம். அடுத்தது ஞானம். ஞானம் என்ற எல்லையிலாவது நாம் ஓங்க வேண்டாமா? அங்கே சென்று பார்த்தால் மந்திரங்கள், தீட்சைகள், உபதேசங்கள், மூச்சு பயிற்சி, வாசி யோகம், குண்டலினி யோகம், சக்கர தியானங்கள், கண் பயிற்சி, கனல் பயிற்சி, தீபப் பயிற்சி, இப்படி கோடிக்கணக்கான தீட்சா முறைகளை விதைத்து அந்த ஞானம் என்ற எல்லையிலும் இது மட்டுமே சரி, என் குரு சொன்னது மட்டுமே சரி என்ற எல்லையில் நாம் அங்கேயே முடங்கி அங்கேயே ஒடுங்கி நிற்கின்றோம். பக்தி என்ற படிநிலையிலும் யோகம் என்ற படிநிலையிலும் ஞானம் என்ற படிநிலையிலும்
நாம் உற்று கவனித்தால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஓர் எல்லையில் இது மட்டுமே சரி என்று ஒடுங்கி நிற்கின்றோம். இது எப்படியப்பா ஆன்மீகமாகும்? நன்றாக யோசிக்க வேண்டாமா? இந்த ஒடுக்கத்திலிருந்து ஓங்குதல் என்ற ஞான ரகசியத்தை எப்படி அறிந்து கொள்வது? ஓங்குதல் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொண்ட பிறகுதான் ஒடுக்கம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஓங்குதல் என்றால் என்ன ஓங்குதல் என்பது மகா பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய மூல பிரம்மாண்டமாய் விளங்கக்கூடிய அந்த விஸ்வரூபமான மகா பிரபஞ்சம் இயக்க ஒழுங்கோடு இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இதற்கு பெயர் பிரம்மம் அல்லது பரபிரம்மம் என்று சொல்வார்கள். இந்த பரபிரம்மத்தினுடைய படிநிலைகள்தான் பக்தி யோகமாகவும் யோக மார்க்கமாகவும் ஞான மார்க்கமாகவும் படிநிலைகளிலே பகுத்து வைத்திருக்கிறார்கள். இதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக வேறொரு உதாரணத்தில் சொல்லுகின்றேன். பக்தி என்பது பக்தி யோகம் பக்தி நிலை என்ற படிநிலை எதை குறிக்கின்றது என்றால், ஒரு பனிக்கட்டி, அதாவது ஒரு ஐஸ் கட்டி இருக்கிறது. அதாவது உருவத் தோற்றத்திலே அந்த ஐஸ் கட்டியை நாம் பார்க்கலாம். இது ஒரு பக்தி நிலை. எப்படி கடவுள் விக்கிரகம் இப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய பனிக்கட்டி நிலை, இதற்கு பக்தி என்று பெயர். அதே பனிக்கட்டி சற்று உருகி தண்ணீராக வந்த பிறகு அதனை யோக மார்க்கம் என்று சொல்கிறோம். பனிக்கட்டியாய் திடத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பக்தி என்று சொல்கிறோம். அந்த பனிக்கட்டி உருகி தண்ணீராக இருக்கக்கூடிய நிலையை யோக மார்க்கம் என்று சொல்கின்றோம். அதே தண்ணீர் நீராவியாகி காற்றாகி சூக்ஷ்மமாகி இருக்கக்கூடிய நிலை, கண்ணுக்கு தெரியாத நிலையை ஞானம் என்று சொல்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள். பக்தி, யோகம், ஞானம், பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி, இந்த மூன்று எல்லைகளிலும் இது மட்டுமே சரி என்று ஒடுங்கி நின்றால் ஓங்குதல் என்ற மகா ரகசியமான வள்ளல் பெருமான் முதற்கொண்டு உலக ஞானிகள் சொன்ன அந்த ஓங்குதல் எப்படி நமக்கு புரியும்? இந்த ஓங்குதலிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு முதலில் நம்பிக்கை வேண்டும். அதற்கு முன்பாக நாம் ஒடுங்கி இருக்கின்றோம், ஏதோ ஒரு எல்லையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒடுக்கத்திற்கு காரணம் ஆணவம் என்ற இருமாப்பு, அகங்காரம், செருக்கு என்பதை உணர்ந்து கொண்ட பிறகுதான் ஓங்குதலுக்கான வாசல் திறக்கும். அதற்கு நம்பிக்கை. நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு ஆன்மீகத்தின் பலம். நம்பிக்கை என்பது ஒழுக்கத்தினுடைய வேர், ஞானத்தினுடைய அஸ்திவார். இந்த இடத்திலே ஒரு சின்ன கதை, இதை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு புறாவினுடைய ஒரு அருமையான கதை. இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்பிக்கை ஒன்றுதான் ஒடுக்கம். ஒடுக்கம் என்பது ஆணவம் என்ற அந்த இறுகி லயப்பட்டு இது மட்டுமே சரி என்று சிக்கிக்கொண்ட ஒடுக்க நிலையிலிருந்து உங்களை விடுவித்து ஓங்குதல் என்ற பரமஹம்ச எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடிய ரகசியத்தை தருவது இந்த ஓங்குதல். ஓங்க போகின்றோம், நாம் ஓங்கி விடுவோம். எனக்கு அந்த பிரம்ம ரகசியம் கிடைக்கும், நானும் பிரம்மஸ்வரூபமாக ஆவேன், அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த தத்துவ மசியை உணர்வேன் என்ற நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையை போதிப்பதற்காக ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். 2 ஜோடி புறாக்கள் வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்தது. ஒரு அழகான காதல் புறாக்கள். அந்த காதல் புறாக்கள் பறந்துக்கிட்டு இருக்கும் போதும் அந்த புறாக்களை குறிவைத்து கீழே ஒரு வேடுவன் அந்த புறாக்களை குறிவைத்து அந்த புறாவை அடிப்பதற்காக அம்போடு அந்த புறாக்களை துரத்தி கொண்டே பயணப்படுகிறான். புறாக்கள் மேலே வானத்திலே பறந்து கொண்டிருக்கிறது, கீழே காட்டுப்பகுதியிலே வேடுவன் அந்த புறாக்களை துரத்தி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிடக்கூடிய ஒரு கழுகு, மேலே கழுகு புறாவை குறிவைக்கிறது, கீழே வேடுவன் அந்த புறாவை குறிவைத்து அம்பு எய்துகிறான். மரணத்தினுடைய வாசல். கொஞ்சம் கண்களை மூடிக்கொண்டு இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். மேலே கழுகு அந்த புறாவை பிடிக்க வருகிறது, கீழே வேடுவன் அந்த புறாவை அம்பு வைத்து அம்போடு இருக்க பார்க்கிறான். நடுவே புறா, காதல் ஜோடி புறாக்கள் பறந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இறைவா, அம்மா, தாயே, எனக்கு ஒரு வழி கொடு என்று, அந்த வாசலை திறக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று அந்த புறாக்கள் கண்ணீரோடு திரும்பும்போது அந்த ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த வேடுவன்
அவனுடைய கால் அந்த காட்டுப் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு பொத்திலே பட்டு அந்த பாம்பு அவனுடைய காலை தீண்டி விடுகிறது. காலை தீண்டிய மாத்திரத்திலே அந்த அவன் குறிவைத்த அம்பு சற்று இடம் பிசகி கழுகின் மீது பட்டு விடுகிறது. ஒரே நேரத்திலே அந்த வேடுவனும் இறந்து போகிறான், கழுகும் இறந்து போகிறது, புறாக்கள் பறந்து போகிறது. கடவுள் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையை விதைக்கக்கூடிய கதை. எந்த நேரத்திலும் மரண பரியந்தத்திலும் அந்த கடைசி மணித்துளியிலும் இறைவன் நம்மை காப்பாற்றுவான், அதற்கு ஒரு வாசல் வைத்திருக்கிறான், அதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறான், நமக்கு தெரியாத ஒரு வழியை அவன் அந்த பிரபஞ்சம் கைகொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எந்த உயிர் துளிக்கு வருகிறதோ அவனை கடைசி மணித்துளியிலும் கூட அந்த பிரம்மம் காப்பாற்றி ஒடுக்கத்திலிருந்து ஓங்குதலுக்கான வாசலை திறந்து வைக்கும். நாம் புறாவாக இருப்போம். ஆணவங்களையும் குப்பைகளையும் கற்பனைகளையும் கதைகளையும் தீட்சைகளையும் உபதேசங்களையும் யார் எதை சொன்னாலும் காதுக்குள்ளும் மனதுக்குள்ளும் போட்டு 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 தத்துவங்களை பேசி 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 ஆணவ செருக்கை ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் எனக்கு வள்ளல் பெருமானின் 10,000 பாடல்கள் தெரியும், எனக்கு சித்தர் பாடல்களில் பல லட்சம் பாடல்கள் தெரியும். என்ன பயனப்பா? அவர்கள் சொன்ன ஞான நுட்பம் ஓங்குதலுக்கான ரகசியம் தெரியுமா? சிவவாக்கியர் சொல்லுகிறார் பாருங்கள், உன்னுடைய தோஷம் நீங்குவதற்கு, உன்னுடைய சாபம் நீங்குவதற்கான வாசல் அவருடைய காப்பு செய்யுளிலே அரியதோர் நமச்சிவாயம் உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதுள் 6,2,100 தேவர் அன்றுரைத்த மந்திரம். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 6,2,100 தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம். தோஷ தோஷ பாவ மாய்கை தூர தூர ஓடுமே. உன் ஒடுக்கங்கள் எல்லாம் உடைபட்டு ஓங்குதலுக்கான வாசல் திறக்குமே. கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்குமே. படிக்க வேண்டாம், பேருக்கு பின்னாடி ABCD போட வேண்டாம், எந்த பட்டமும் தேவையில்லை, எந்த விதமான வேஷங்களும் தேவையில்லை, எந்த விதமான ஆடை ஆபரணங்கள் எதுவுமே அற்ற ஒரு பரபிரம்மம். எத்தனை 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 சுகமான பாடல்கள். அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதுள் 6,2,100 தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம். தோஷ தோஷ பாவமாய்கை தூர தூர ஓடுமே. கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்குமே. சிறிய பேர்கள் பெரிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. அவ்வளோ பெரிய ஞானி நம்ம கிட்ட பிச்சை கேட்குறார், அப்பா நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிரு, பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் யாரா இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு. ஏன்னா பணிவு. இந்த மகா பிரபஞ்சத்தின் ரகசியம், எந்த ஒரு உயிர்த்துளி மன்னிப்பும் பணிவையும் கைகொள்ளுகிறதோ அவன் ஒடுக்கத்திலிருந்து ஓங்குதலுக்கு மாற்றப்படுவான். உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துப்பார். உன் வாழ்வில் நீ ஏற்படுத்தி கொண்ட தவறுகளுக்காக மன்னிப்பு கேள். மன்னிப்பும் நன்றியும் உன்னை ஓங்குதலின் பாதையில் அழைத்துச் செல்லும். எந்த ஒரு உயிர்த்துளி மன்னிப்பை கோருகின்றதோ அந்த உயிர்த்துளிக்கு ஆணவம் இருக்காது. எந்த ஒரு உயிர்த்துளி நன்றியை சமர்ப்பிக்கிறதோ அந்த ஒரு உயிர்த்துளிக்கு ஆணவம் நிற்காது. ஆணவம் இல்லாத உயிர்த்துளியை பக்குவப்படுத்தி ஒடுங்கி லயப்பட்டு இறுகி இது மட்டுமே சரி என்று முடங்கி போன ஆத்மாக்களை மீட்டு ஓங்குதல் என்ற ஞான சிம்மாசனத்திற்கு அமைத்து வைக்க ஞான சர்க்குரு உங்கள் வாசல் தேடி வருவார். அப்படி வந்ததுதான் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானினுடைய வரலாற்றை உற்று பார்த்தால் வள்ளல் பெருமான் தன்னுடைய குருவாக யாரை சொல்லுகிறார்? திருஞான சம்பந்தரை சொல்லுகிறார், மாணிக்க வாசகரை சொல்லுகிறார். வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலத்திலா அவர்கள் வாழ்ந்தார்கள்? எத்தனை கால பேதங்கள் பாருங்கள். வள்ளல் பெருமான் யாரையாவது தன்னுடைய குரு என்று சுட்டி காட்டுகிறாரா? நான் இவரிடத்தில் தீட்சை பெற்றேன் என்று அவர் எழுதிய திருவருட்பாவின் 6 திருமுறைகளில் எங்காவது இருக்கிறதா? பிரம்மமே தீட்சை கொடுத்து மண்ணில் ஜீவ சமாதி ஆக்காமல் விண்ணில் ஜீவ சமாதி ஆக்கிய மகான். இந்த உலகத்திலே எத்தனையோ மகான்கள் வருவிக்க உற்றாலும் யாருமே நித்திய உடலோடு
ஒளி உடல் பெற்று பிரம்ம பிரகாசமாகி அருட்பெரும் ஜோதியின் பெரும் தயவால் ஒளி உடல் பெற்ற உத்தமர்களில் மகா 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 புண்ணியம் வாய்ந்தவர் அருட்பிரகாச வள்ளல் பெருமானவர்கள். எத்தனை அற்புதம் பாருங்கள்! தன்னை அண்டியவர்களுக்கெல்லாம் ஞானத்தை போதித்துக் கொண்டே இருக்கும் கருணை மகா பெரும் கடல் அல்லவா? அந்த சமுத்திரத்திலே நீந்தி குளித்து முத்தெடுத்து நாமும் அவரை போல் ஓங்க வேண்டாமா? நம் உடல் மண்ணிலே வீழ்வதற்கா சன்மார்க்கம்? சாகாதவனே சன்மார்க்கி என்று வள்ளல் பெருமான் போதிக்கவில்லையா? செத்துப்போவதையா சன்மார்க்கம் என்று சொல்வது? சாகாதவனே சன்மார்க்கி என்று எடுத்து வைத்த மகானின் ஒரு மகா பிரம்மாண்டமான மார்க்கம் அல்லவா ஒளி மார்க்கம். அந்த அற்புதத்தையும் ஞானத்தையும் ஓங்குதலுக்கான சூத்திரத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒடுங்கி இது மட்டுமே சரி என்று சிக்கிக் கொள்ளாதீர்கள் தோழர்களே. பிரம்மம் என்பது எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய மகா மங்களமான அற்புதமான ஞான ரகசியம். உங்கள் வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும், மரண தருவாயிலே நீங்கள் தள்ளப்பட்டாலும் அந்த புறாவை போல் ஓங்குவதற்கான ஞான சூத்திரம் உங்கள் வாசல் தேடி வரும். சத்தியம் உங்கள் மீது இறக்கப்படும். இறைவனுடைய பெரும் கருணை பெரும் தயவு தனிப்பெரும் ஜோதியாக, தனிப்பெரும் கருணையாக, அருட்பெரும் ஜோதியாக ஓங்கிய மகா பிரம்மாண்ட மகா விஸ்வரூப தீட்சையை உங்கள் முன் இப்பொழுது சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இது வெறும் வாய் வேதம் அல்ல, செயல் நிரூபணையானது. வெறும் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே செத்துப்போன மாந்தர்களை குறித்து சொல்லக்கூடிய ஞான உபதேசம் அல்ல. வள்ளல் பெருமான் சொன்ன திருவருட்பாவின் ஞான ரகசியம் ஓங்குதலுக்கான சூத்திரம். ஒவ்வொரு உயிர்த்துளியும் தன்னை போல் ஓங்க வேண்டும். தன்னை போல் இந்த மண்ணில் ஜடம் விழாமல் விண்ணில் சமாதி எழும்ப வேண்டும் என்ற ஞான ரகசியத்தை சாகாதவனே சன்மார்க்கி என்று எடுத்து வைத்த வள்ளலாரின் கொள்கைகளை இந்த உலகத்திற்கு சொல்வோம். புலால் மறுத்தலையும் அன்னதானத்தையும் இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருப்பதைப் போல ஓங்குதலுக்கான ஞான ரகசியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு உயிரை கொள்வது பாவம். அன்னதானம் பசித்த வயிறுக்கெல்லாம் உணவிடுவது நல்லது. எப்படி புலால் மறுத்தல் சத்தியமோ, எப்படி அன்னதானம் சத்தியமோ, வள்ளல் பெருமான் புலால் மறுத்தலை மட்டும் அன்னச்சத்திரத்தை மட்டுமா கட்டி வைத்தார்? ஞான சபை என்ற ஒன்றை கட்டி வைத்திருக்கிறாரே, அதற்குள் தீக்ஷா ரகசியத்தை பொதித்து வைத்திருக்கிறாரே. சிற்சபை, பொற்சபை, அக்னி சபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அந்த அற்புதமான ஞான சபைக்கு வடலூரினுடைய மண்ணை மிதிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடிகளும் நாம் சிந்திக்க வேண்டியது, இறைவா, ஒடுங்கி 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 இது மட்டுமே சரி என்று செத்துக்கொண்டு என் ஜீவன் கரைந்து கொண்டிருக்கிறதே, ஓங்குதலுக்கான பாதையை காட்டப்பா. இந்த பிறவியில் எனக்கு பிறவி பயனை வழங்கி அருள மாட்டாயா? உற்ற சிவத்தை, உயிர் கலந்த மோனத்தை ஒற்றை நொடிக்குள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஓங்குதலை எனக்கு அருள மாட்டாயா? ஞான பரவசத்தை எனக்கு வழங்க மாட்டாயா? அழியாமை என்கின்ற நித்தியத்திற்குள் என்னை ஏற்றி வைக்க மாட்டாயா? வெறும் ஊற்ற சடலத்திற்குள், ஒன்றுமற்ற பாத்திரத்திற்குள் என்றும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், வீரம், டம்பம் என்ற ஆணவ செருக்கிலே சிக்கிக்கொண்டு 4448 பிணிகள் சுமந்த உடற்கூட்டோடு, நான் எனது என்ற இருமாப்பு சுமந்த உயிர்கூட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. அப்பா, இறைவா, இந்த பிறவியிலேயே எனக்கு ஓங்குதலை தரமாட்டாயா? ஓங்குதலுக்கான சூத்திரத்தை சொல்ல மாட்டாயா என்று அழ வேண்டாமா? என்று கண்ணீர் சிந்தி மல்க வேண்டாமா? ஒவ்வொரு நொடியும் அழுது பாருங்கள். ஒவ்வொரு நொடியும் கரைந்து பாருங்கள். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். என் வேண்டுதல் இதுதானப்பா. ஒடுங்கி 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 எத்தனை பிறவியில் ஒடுங்கினேனோ. மீண்டும் மீண்டும் ஒரு தாயின் கர்ப்ப வாசம் சேராமல் என்னை ஓங்குதலுக்கான பாதைக்கு அழைத்து செல்லப்பா. போதுமப்பா என்று கண்ணீரோடு கேட்டு பாருங்கள். வள்ளல் பெருமான் நமக்கான சிபாரிசை அங்கே செய்வார். அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த பெரும் கடலுக்குள் நம்மை ஏற்றுவிப்பார்.
பிரம்ம பிரகாச பேரின்ப வைப்பு நிதி என்று சொல்லக்கூடிய அந்த சர்வ சகல கஜானா சாவியை உங்களிடம் தருவார். அப்பேற்பட்ட ஞான பிரம்மாண்டத்திற்குள் நாம் செல்ல வேண்டும். இது மட்டுமே சரி என்று சொல்லாதீர்கள். தியானம் என்றால் என்ன? நினைத்தல் என பொருள்படும். நினைத்தல் எதை நினைப்பது? கடவுளை நினைப்பது. எது கடவுள்? ஒளியும் ஒளியுமாக இருப்பது. அந்த ஒளியும் ஒளியுமை யார் காட்டிக் கொடுப்பார்கள்? போலி குருமார்களான அவலட்சணம், ஞான குருமார்களான சிவலட்சணம். இந்த சிவலட்சணத்தில் இருக்கக்கூடிய பக்தி, யோகம், ஞானம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் என்ற ராஜபாதையிலே ஒரு மகத்துவமான அந்த இரத்தின கம்பளம் விரித்த அந்த மகா பிரம்மாண்டமான வெட்ட வெளியிலே நாம் அறிந்து கொண்ட செய்தி என்னவென்றால், ஓங்குதலுக்கான ரகசியத்தை உணர்ந்து கொள்வது மட்டுமே. உள்ளே இருக்கும் அந்த உயிர் மகா பிரபஞ்சமாய் வியாபிக்க வேண்டும். அது இதுவரை நீங்கள் பெற்ற எந்த தீட்சையினாலும் இயலப்போவதில்லை. நீங்கள் இதுவரை பெற்றுக்கொண்ட எந்த தீட்சையும், எந்த உபதேசமும், எந்த ஞான பயிற்சிகளும், எந்த விதமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் உங்களுக்கு அது வழங்கப் போவதில்லை. ஏனென்றால் அது மனிதர்களுக்கு வழங்கியது. மனிதர்களுக்கு வழங்கியது தீட்சை அல்ல, அது ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதலை பற்றி பெரும் தூண்டலுக்கு செல்ல வேண்டுமே தவிர, தூண்டுதலுக்குள் சிக்கிக்கொண்டு தீட்சை கொடுத்தவனையே குரு என்றும் கடவுள் என்றும் சிக்கிக் கொண்டிருப்பது உன் அறியாமை அல்லவா? உன்னை போல் மனிதன் தானே இந்த உலகத்திலே குருவையே கடவுள் என்று சொல்லுகிறார்கள். ஈடு இணையில்லாதவன், தனக்கு துணை இல்லாதவன், ஈடு இணையற்ற ஒரு மகா பெரும் ஆற்றலை பிரபஞ்ச சிம்மாசனத்தில் ராஜ சிம்மாசனமாய் அமர்ந்திருக்கக்கூடிய அவனுக்கு இணை துணை வைக்க முடியுமா? அப்பேற்பட்ட அந்த பிரம்ம பிரகாசத்தை இன்னொருவனுக்கு நீ இணை வைக்கிறாயே, உன்னுடைய ஆணவம், எத்தனை ஆணவம் உனக்கு! எத்தனை கர்வம், எத்தனை செருக்கு, எத்தனை இருமாப்பு, எத்தனை அகங்கார! உன் பிறப்பு வீணாகும் அல்லவா? நாரி செத்து போவதற்கா இந்த பிறப்பு? நாற்றமில்லாமல் தானே வந்தோம். ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே மூத்திர மல வாசலிலிருந்து வெளியே வருகின்ற போது அந்த தோழி எடுத்து தலைகீழாக காட்டும் போது உன் உடம்பிலே துர்நாற்றம் வீசவில்லையே. நீ வந்த இடம் துர்நாற்றம் மிகுந்த இடத்திலிருந்து வந்தாய், ஆனால் உன் உடலிலே ஒரு வாசனை கூட வீசவில்லையப்பா. ஆனந்தமயமான மனத்தோடு, எத்தனை அற்புதமான அந்த பாருங்கள், எந்த குழந்தையால் எந்த வாசனையும் இல்லாமல், ஆனால் நீ மரணிக்கும் போது ஜலம் விட்டு நாரி செத்து போகிறாய். நாற்றமில்லாமல் தானே வந்தோம், நாற்றமில்லாமல் தானே போக வேண்டும். நாற்றமில்லாமல் தானே வந்தோம், நாற்றமில்லாமல் தானே போக வேண்டும். யோசித்து பாருங்கள். நாற்ற உடலுக்குள் நவமணியாய் சுடரும் கூற்றை உணர்ந்து, அந்த தூண்டுதலை உணர்ந்து, தூண்டுதலில்லாத பிரம்ம பிரகாச பெரும் தூண்டலுக்கு செல்வதை பேரதிர்வான ஆதிஸ்ருதியை உணர்ந்து, மூல பிரம்மாண்டமாய் மகா விஸ்வரூபமாய் ஓங்குவதற்கான ஒரு மகா மந்திரத்தை இப்பொழுது சொல்லுகின்றேன். வள்ளல் பெருமான் சொன்ன ஞான மந்திரம், ஜோதியை அடைவதற்கான பிரம்ம மந்திரம். எல்லோரும் அந்த மந்திரத்தை ஓதுங்கள். ஓங்குதலுக்கான ஞான சர்க்குருவை தேடுங்கள், பிறவி பெரும் பயனை அடையுங்கள் என்று சொல்லி வள்ளல் பெருமான் இந்த பூமியில் இறக்கி வைத்து, தன்னை போல் எல்லா உயிர்களும் ஜீவ சமாதி இல்லாமல் விண் சமாதி அடையக்கூடிய அந்த ஞான அனுபவத்தை எல்லா உயிர்த்துளிகளும் பெற வேண்டி இந்த மந்திரத்தை ஓதுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அந்த மகா விஸ்வரூப பிரசாதத்தை வழங்கட்டும். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையேத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ,
மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, துன்று மலவெம்மாயற்று வெளிக்குள் வெளி கிடந்து சும்மாயிருக்கும் சுகம். உலகமெங்கும் ஞானத் தேடலோடு அருட்ஜோதி தொலைக்காட்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். தொடர்ந்து ஓங்குதலுக்கான சூத்திரங்கள் வழங்கிய இந்த அற்புதமான சொற்பொழிவை அருட்ஜோதி தொலைக்காட்சியில் கண்டு மகிழுங்கள். பிறவி பயன் எடுத்த ஞான அனுபவத்தை பெறுவதற்காக வள்ளல் பெருமானின் மூல மந்திரத்தை ஓதுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லோருக்கும் தொண்டு செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், தர்ம சத்திரம் கட்டுங்கள், எல்லோரும் இன்புற்றிருப்போம் என்று கூறிக்கொண்டு அருட்ஜோதி தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனின் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானமென்னும் திமிரத்தா குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானமென்னும் அஞ்சனசிலாதயா திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம்.